குறிப்பாக இன்றைய தினம் உரையாற்ற கிடைத்தமைக்கு தலைமை தாங்கும் அதிபர் தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, குறிப்பாக இந்த காணி விடயங்கள் தொடர்பிலே கிழக்கிலும் வடக்கிலும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காலாதி காலமாக நிலவிக் கொண்டிருக்கின்றன. இவ்விடயங்களுக்கான தீர்வுகள் எட்டப்படாத வகையிலேயே பல்வேறுபட்ட விடயங்களை மக்கள் அவதானித்தவாறு போராட்டங்களிலே தான் இப்பொழுது காணி தொடர்பாக அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கேப்பாப்புலவு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 29 நாட்களாக கேப்பாப்புலவிலே இராணுவம் தங்களுடைய 9-7 தலைமுறைகளாக வாழ்ந்த நிலப்பரப்பை அவர்கள் விடுவிக்குமாறு நடத்துகின்ற அந்த போராட்டத்திலே இராணுவம் அவர்களை உள்நுழைய விடாதவாறு வீடியோ கேமராக்களை பொருத்தியவாறு அவர்களை அவதானித்த வகையிலே கேப்பாப்புலவு மக்கள் இன்றைக்கும் தங்கள் சொந்த நிலத்துக்கு போவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாங்கள் சட்டம் ஒழுங்கிலே காணிகளுக்கான உரித்துக்கள் வழங்குதல், அவற்றுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குதல், காணிகளுக்கான உறுதிகளை வழங்குதல் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்களை இந்த மன்றிலே பேசுகிறோம். 2010ஆம் ஆண்டிலே 2009ஆம் ஆண்டிலே யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு 7 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையில் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு அந்த மக்கள் செல்ல முடியாமல் இருக்கிறதே இந்த நாட்டில். இது எவ்வளவு காலங்களை பிடிக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் முதலிலே கவனத்தில் எடுக்க வேண்டும். கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் இவ்வாறு மக்கள் இன்றைக்கும் உள்நாட்டுக்குள்ளே அகதிகளாக தங்களுடைய உறவினர் வீடுகளில், நண்பர் வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கத்துக்கு அல்லது இந்த நாட்டினுடைய நேர்மைக்கு அது சரியானதா என்பதை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தங்களுக்குள் கேட்க வேண்டிய ஒரு காலம் இது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் வடக்கிலே இருக்கின்ற காணிகளை விடுவிப்பதற்காக பல்வேறுபட்ட வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தும் அந்த மக்கள் இன்னும் தங்களுடைய சொந்த நிலங்களில் சுதந்திரமாக சென்று குடியேறி வாழ முடியாத ஒரு சூழல் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போலதான் யாழ்ப்பாணத்தினுடைய மண்டை தீவு, சரவணை, நெடுந்தீவு போன்ற தீவு பகுதிகளில் இருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களிலே காணப்படுகின்ற காணிகளை இப்பொழுதும் கடற்படை இராணுவம் தன்வசம் வைத்திருக்கிறது. இந்த இடங்களில் இருக்கின்ற காணிகள், இந்த தீவகங்களில் இருக்கின்ற காணிகளில் நல்ல தண்ணீர் உள்ள அல்லது ஓரளவுக்கு நிலம் நல்லதாக காணப்படுகின்ற வாய்ப்பான நிலங்களை கடற்படையும் இராணுவமும் தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிறார்கள். இதனால் அந்த மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலே தங்களுடைய பொருளாதாரங்களை மேம்படுத்தவோ, உழைப்புகளை பெற்றுக்கொள்ளவோ, தங்களுடைய நிலத்தில் நிம்மதியாக வாழுகின்ற சூழல் அந்த இடங்களில் உருவாக்கப்படவில்லை. நாங்கள் எவ்வளவுதான் அனுமதி பத்திரங்கள் பற்றி, சட்டங்கள் பற்றி இந்த இடத்திலே பேசி கொண்டாலும் கௌரவ நீதியமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கிற பொழுது கூட நான் கேட்கிறேன், இந்த நாட்டிலே நீதி என்பது ஒரு பகுதி மக்களுக்கான நீதியாகவும் நீதி இன்னொரு பகுதி மக்களுக்கு இல்லாததாகவும் இப்பொழுதும் இருக்கிற நிலையை முதலிலே மாற்ற வேண்டும். கேப்பாப்புலவிலே 6000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை இராணுவம் பிடித்திருக்கிறது. ஒரே நாளிலே எழும்புமாறு அந்த மக்களுக்கு உத்தரவு போட்ட இராணுவம் 1990ஆம் ஆண்டு பலாலியினுடைய பல்வேறுபட்ட பிரதேசங்களிலிருந்து வசாவிளான், குறும்பசிட்டி போன்ற இடங்களிலெல்லாம் இருந்து அந்த மக்கள் வெளியேறியிருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் திரும்பி செல்வதற்கு யுத்தம் முடிந்து 7 ஆண்டுகள் கடந்தும் அவர்களால் செல்ல முடியவில்லை. 7 தலைமுறைகளாக கேப்பாப்புலவிலே வாழ்ந்த மக்கள் தங்களுடைய நிலத்திலே போய் வாழ்வதற்காக 1 மாதமாக உணவின்றி, அவர்கள் தங்களுடைய உழைப்புகளின்றி, குழந்தைகளோடு, பள்ளி செல்லுகின்ற பிள்ளைகளோடு இராணுவ முகாம் காவலனுக்கு முன்னால் குந்தியிருந்து போராடுகிற ஒரு நிலைமை ஏன் இந்த நாட்டிலே ஏற்பட வேண்டும்? இதற்கு யார் பதில் சொல்லுவார்கள்? நாங்கள் இவ்வளவு நாட்களும் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஜனாதிபதி, பிரதமர், இங்கே இருக்கின்றவர்களுக்கு கண்களுக்கு இந்த விடயம் தெரியாமல் போய்கொண்டிருப்பது தான் மிக கவலையான விடயம். நான் நேற்று முன்தினம் கூட இங்கு பேசுகிற பொழுது செவ்வாய்க்கிழமை மீள்குடியேற்ற புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சர் சொன்னார், 2 தினங்களிலே அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என்று அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் இங்கே ஒரு உத்தரவாதம் தந்தார். ஆனால் இன்று 2 நாட்கள் கடந்திருக்கிறது. அமைச்சரையும் காணவில்லை, முடிவையும் காணவில்லை. அந்த மக்கள் தான் அந்த தெருவிலே குந்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போல பல்வேறுபட்ட இடங்களில் கிளிநொச்சியிலே இரணதீவு என்கிற ஒரு தனி கிராமம், 8.5 ஸ்கொயர் கிலோமீட்டரை கொண்ட அந்த கிராமம் 90ஆம் ஆண்டிலே யுத்தத்தை காரணம் காட்டி இராணுவத்தினால் அந்த மக்கள் கடற்படையினால் எழுப்பி கலைக்கப்பட்டார்கள். இன்று அவர்கள் திரும்பி அந்த இடங்களுக்கு செல்வதற்காக முயற்சிக்கிற பொழுது அங்கு யுத்தம் இல்லை, ஆனால் இப்பொழுது கஞ்சா கடத்துகின்றவர்கள் இருப்பதனால் அந்த இடத்தை விடுவிக்க முடியாது என்று நாட்டினுடைய உயர்ந்த தலைவர் பிரதமர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார். கஞ்சாவுக்காக ஒரு மக்கள் வாழுகின்ற 1000 குடும்பங்கள் வாழுகின்ற ஒரு தனி தீவை, ஒரு தனி கிராமத்தை இருக்க விட முடியாது என்று சொன்னால் இந்த நாட்டிலே
இந்த நாட்டினுடைய ஆட்சி முறையை நாங்கள் ஒரு முறை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். யுத்தம் நடந்தது, ஆயுதங்கள் கடத்தப்பட்டது, ஆயுத போராட்டம் நடந்ததால் தான் அந்த மக்கள் இருக்க முடியாது என்று சொன்னால் அது ஒரு காலத்துக்கு காரணமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது கஞ்சாவை கடத்துகிறார்கள் என்பதற்காக இரணதீவு கிராமத்தை விட முடியாதென்றால் இந்த நாட்டில் இன்னும் என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டு இவ்வாறு தமிழர்களுடைய கிராமங்கள் வாழ முடியாமல் தடுக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்தில் கேட்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக பல்வேறுபட்ட இடங்களில் வவுனியாவில், முல்லைத்தீவில், மன்னாரில், கிளிநொச்சியில், யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்பு, அம்பாறை, திருவோணமலையிலே எனக்கு முதல் பேசிய கௌரவ அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். எவ்வாறு இந்த நாட்டிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்கள் தங்களுடைய பள்ளிகள், காணிகளை மீள குடியேறி வாழ முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் ஒரு இராணுவ வல்லமைக்குள், ஒரு இராணுவ பிடிக்குள் எவ்வாறு இருக்கிறார்கள், இந்த விடயங்களை அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். முதலிலே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவத்தினுடைய அளவு குறைக்கப்பட வேண்டும், அங்கிருந்து இராணுவம் நீக்கப்பட வேண்டும், அந்த மக்களுடைய காணிகள் அந்த மக்களிடம் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படாத வரை அந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. 1953ஆம் ஆண்டுகளில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு பிரதேசங்களில் மக்களுக்கு காணிகள் வழங்கப்பட்டது. மக்கள் குடியேறினார்கள். அவ்வாறு குடியேறிய மக்களுக்கு காணி அனுமதி பத்திரம் ஒன்று வழங்கப்பட்டது. இன்று அங்கே 3வது தலைமுறை குடியேறுகிறது. அங்கு முதல் குடியேறிய மக்கள் அந்த காலத்திலே 25-30 வயதுக்குட்பட்டவர்களாக படித்த வாலிபர் குடியேற்ற திட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல்வேறு கிராமங்களிலே குடியேற்றப்பட்டார்கள். ஆனால் இன்று அவர்கள் அந்த காலத்திலிருந்து அவருடைய குழந்தைகள், அந்த பிள்ளைகள் திருமணம் செய்து அவர்களுடைய குழந்தைகள் 3வது தலைமுறை அந்த காணிகளிலே வாழுகிறது. இன்னும் அந்த காணிகளுக்கான காணி உறுதிகள், அறுதி உறுதிகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அனுமதி பத்திரத்தோடையே இருக்கின்ற அந்த காணிகள் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு பிரித்து வழங்குவதற்கு அல்லது அந்த குழந்தைகள், அந்த அவருடைய பிள்ளைகள் பரம்பரைக்கு வழங்குவதற்கான சட்ட ஏற்பாடுகள் மிக கடினமானதாகவே அந்த மாவட்டத்திலே காணப்படுகின்றது. அங்கு ஒரு நீண்ட பாரிய பிரச்சனை காணப்படுகிறது. பல்வேறுபட்ட இடங்களிலே 1983ஆம் ஆண்டு மலையகத்திலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் கிளிநொச்சி மண்ணினுடைய பல்வேறு பிரதேசங்களிலே குடியேறினார்கள். அவர்கள் அவ்வாறு குடியேறிய பொழுது அவர்களுடைய காணி அனுமதி பத்திரங்கள் இன்று வரை அவர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. அவ்வாறு வந்து காடுகளை வெட்டி களனியாக்கி அந்த இடங்களிலே குடியேறி வாழ்ந்த மக்களுடைய காணிகள் இப்பொழுதும் இராணுவத்தின் வசம் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுதும் தெருவிலே இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். விடுதலை புலிகள் வைத்திருந்தார்கள் என்ற காரணத்திற்காக, விடுதலை புலிகள் ஒரு ஆயுத புரட்சி இயக்கம், அவர்கள் ஆயுதங்களோடு போராடியவர்கள், அவர்கள் ஒரு காணியை பிடித்து வைத்திருந்தார்கள் அல்லது அவர்கள் ஒரு தனியாருடைய காணியை பயன்படுத்தினார்கள் என்ற காரணத்தையே இராணுவம் சொல்லுமாக இருந்தால், ஒரு நாட்டினுடைய இறைமையுள்ள நாட்டினுடைய இராணுவம், இறைமையுள்ள அரசாங்கம் விடுதலை புலிகளை காரணம் காட்டி அவர்களும் அதே காணிகளை அவ்வாறு வைத்திருக்க முடியுமா? ஏன் அந்த காணிகளை அந்த மக்களிடம் வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிக்கவில்லை? எத்தனை தடவைகள் இந்த சபையிலே குறிப்பிட்டிருந்தும் கூட இன்னும் அந்த காணிகள் அந்த மக்களிடம் வழங்கப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல, இது வவுனியா மாவட்டத்தில், முல்லைத்தீவு மாவட்டத்தில், மன்னார் மாவட்டத்தில், யாழ்ப்பாண மாவட்டத்தில், அம்பாறை, திருவோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலே இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ் பேசும் மக்களுடைய காணிகளை அபகரிப்பதில் இருக்கின்ற வேகம், அவர்களை அந்த காணிகளிலிருந்து எழுப்பி கலைக்க முயற்சிக்கின்ற வேகம், அவர்களை மீண்டும் அந்த காணிகளில் குடியேறி வாழுவதற்கான அனுமதியை வழங்குவதில் மிக கூடிய மெத்தன போக்கு கையாளப்படுகின்றது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்று கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்திலே இருக்கிற பொழுது இந்த காணிகளுக்கான ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். இந்த மக்கள் தங்களுடைய காணிகளுடைய உரிமைகளை பெற முடியாமல், காணிக்கான உறுதி இல்லாத காரணத்தால் பல்வேறுபட்ட மக்கள் அந்த காணிகளுடைய சொத்துக்களின் அடையாளங்களை பிரயோகித்து தங்களால் சில பொருளாதார வல்லமைகளை கூட உருவாக்க முடியாமல் இருக்கிறார்கள். தங்களுடைய பரம்பரையில் உள்ள குழந்தைகளுக்கு பிரித்து எழுத முடியாமல் இருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் குறிப்பாக தெரியும், வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்களிடம் தங்களுடைய குழந்தைகளுக்கான சீதனம் வழங்குதல், பரம்பரை சொத்துக்களை பகிர்ந்தளித்தல் என்கிற நடைமுறை அவருடைய பழக்கத்தோடு அவருடைய கலாச்சாரத்தோடு ஒட்டியது. அவ்வாறு அவர்கள் அந்த கலாச்சாரத்தோடு ஒட்டிய தங்களுடைய காணிகளை ஏனைய தங்களுடைய பரம்பரை குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு மாற்றி வழங்குவதற்கு இந்த விடயங்கள், காணியினுடைய சரியான சட்ட ரீதியான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படாத விடயங்கள் பெரிய தடங்களாக காணப்படுகின்றது. அண்மையில் கூட கிளிநொச்சியினுடைய பன்னங்கண்டி பிரதேசத்தில் இருந்த இலங்கையினுடைய முன்னாள் சட்டமா அதிபர் சிவா பசுபதி அவருடைய காணியிலே வாழுகின்ற மக்கள், 12 ஏக்கர் காணியிலே வாழுகின்ற மக்கள்
கிட்டத்தட்ட அவர்கள் 27 வருடங்கள் அந்த காணியிலே குடியேறி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அடாத்தாகத்தான் அந்த காணியிலே குடியேறி வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் நடத்திய ஒரு போராட்டம், அவர்கள் வைத்த கோரிக்கையை முன்னாள் சட்டமா அதிபர் சிவா பசுபதி அவர்கள் தன்னுடைய கவனத்திற்கு எடுத்து அவர் அந்த காணியை இந்த மக்களுக்கு வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் சார்ந்தவர்கள் கூட மிகப்பெரிய மனதோடு அவர்களுக்கு வழங்க வந்திருப்பதை நான் இந்த சபையினூடாக அவருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல அதற்கு அருகிலே இருக்கின்ற இன்னும் 27 வருஷங்கள் குடியேறி வாழுகின்ற சரஸ்வதி கமம் போன்ற கமங்களிலே வாழுகின்ற மக்களும் இன்று தங்களுடைய அந்த ஆண்டு கணக்கு 27 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அவர்களுடைய அடையாளங்களை வைத்து அவர்கள் அந்த காணிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கே காணப்படுகின்றன. இதைவிட காணாமல் போனவர்களுக்கான போராட்டங்களை இந்த நாடு கவனத்திலேயே எடுக்காமல் இருக்கிற ஒரு சூழல் காணப்படுகிறது. அண்மையிலே நான் பத்திரிகையிலே, தினக்குரல் பத்திரிகையிலே ஒரு செய்தியை பார்த்தேன். கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் நவநீதம் பிள்ளை அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், ஆட்கள் இறந்து விட்டதை ஏற்றுக்கொள்ள குடும்பத்தினருக்கு விருப்பமில்லை என்று. எல்லாரும் இறந்து விட்டார்கள். அதற்காக ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். ஒரு இராணுவ வீரருடைய தந்தையையும் அவர் அழைத்து வந்து நவநீதம் பிள்ளை அவர்களுக்கு காட்டி, இந்த தந்தையினுடைய பதிலை கேளுங்கள் என்று. அப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மகன் இறந்திருக்க வேண்டும், ஆனால் என்னுடைய மகனின் உடலை காட்டினால் போதும், நான் விடுகிறேன் என்று. ஆனால் அங்கே வாழுகின்ற மக்கள் கடைசி யுத்தம் நடந்த பொழுது 2009 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி யுத்தம் முடிவுக்கு வருகிற பொழுது பல்வேறுபட்ட போராளிகள் இந்த நாட்டுக்குள்ளே இராணுவத்திடம் சரணடைந்தார்கள். அதற்கு பல பத்திரிகைகள், ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. பல ஆதாரங்கள் வெளிவந்திருந்தது. வணக்கத்துக்குரிய அருட்தந்தை பிரான்சிஸ் அடிகாருடைய தலைமையிலே அரச பேருந்துகளில் இந்த போராளிகள் ஏற்றிச் செல்லப்பட்டார்கள். இவர்களை ஏற்றிச் செல்லுகிற பொழுது அவருடைய போராளிகளுடைய மனைவிமார் அவர்களை கையளித்திருந்தார்கள். கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன. அதனை விட அவர்கள் உள்ளுக்கு இராணுவத்தினுடைய வலயத்திற்குள் வந்து அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது, நிலத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது படங்கள் வெளிவந்திருக்கின்றன. காவே பாலகுமார், விடுதலை புலிகளுடைய மூத்த உறுப்பினர், ஈரோஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த பாலகுமார் அவர்கள் அவருடைய மகன் சூரியத்தேவனோடு இராணுவத்தினுடைய எல்லைக்குள் வந்து இராணுவ சீருடைகளோடு சப்பாத்து கால்களோடு சுற்றி வர இராணுவத்தினர் நிற்க அவர் நிலத்தில் இருத்தி வைத்திருக்கிற படங்களை லங்கா கார்டியன் பத்திரிகை வெளியிட்டிருந்தது. அதே போல அந்த லங்கா கார்டியன் பத்திரிகை வெளியிட்டிருந்த செய்தியை தன்னுடைய ட்விட்டர் மூலமாக பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்களும் வெளியிட்டிருந்தார்கள். இது உண்மையானது. அவர்கள் உள்ளுக்கு சரணடைந்தார்கள். இவர்களைப் போல பலர் குடும்பமாக சரணடைந்திருந்தார்கள். அண்மையில் கூட இங்கே இவ்வாறு பலர் சரணடைந்ததை அவருடைய மனைவிமார்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினராக இருக்கிற அனந்தி சசிதரன் அவர்கள் தன்னுடைய கணவனை நான் நேரடியாக இராணுவத்திடம் கையளித்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிற ஒரு சூழலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் இந்த மக்கள் எல்லாரும் இறந்திருக்கிறார்கள், காணாமல் போனவர்கள் எல்லாம் இவர்களுக்கு இந்த நாட்டிலே இல்லை என்கிற ஒரு முழுமையான பொய்யை சொல்லுகின்ற நடைமுறை இருக்குமென்றால் இந்த நாட்டிலே நீதி எவ்வாறு கிடைக்கப் போகிறது? தன்னுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட கணவன், தங்களுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட அப்பாக்கள் அம்மாக்களை பிள்ளைகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் ஏன் அரசாங்கம் இவர்களுக்கான ஒரு சரியான பதிலை வழங்குவதற்கு தயாரில்லாத ஒரு நிலையில் காணப்படுகிறது? அண்மையில் கூட கிளிநொச்சியிலே தமிழ் மிரர் பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அரச பஸ்ஸில் ஏற்றிச் செல்லப்பட்ட விடுதலை புலியினர் எங்கே? இது கேட்கிறார் முன்னாள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய நிர்வாகத்துறைக்கு துணை பொறுப்பாளராக இருந்த இளஞ்சேரன் அவர்களுடைய மனைவி தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருப்பதை இங்கே தமிழ் மிரர் பத்திரிகை தன்னுடைய செய்தியாக 21ஆம் தேதி மார்ச் 21ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறது. அதிலே அவர் குறிப்பிடுகின்றார், என்னுடைய கணவன் இராணுவத்திடம் சரணடைகிற பொழுது, இறுதி யுத்தத்தின் பொழுது அவர் சரணடைந்திருந்தார். அவரோடு பல போராளிகள் அங்கே சரணடைந்ததை நான் நேரடியாக கண்டிருந்தேன். அப்பொழுது அவர் இராணுவத்திடம் சரணடைகிற பொழுது நானும் கேட்டேன், நானும் என்னுடைய பிள்ளைகளும் சேர்ந்து வருகிறோம் என்று. அப்பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், நான் அவர்களுடன் போகின்றேன், நீரும் பிள்ளைகளும் என்னுடன் வந்தால் அனைவருக்கும் ஏதும் நடந்துவிடும், எம்மை தேட யாரும் இருக்க மாட்டார்கள், அதனால் நீரும் பிள்ளைகளும் தனியே செல்லுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் என்று இளஞ்சேரனுடைய மனைவி தன்னுடைய சாட்சியத்தை வழங்கியிருக்கிறார். இவ்வாறு பலர் இந்த நேரத்திலே கடந்த 21ஆம் தேதி தான் இளஞ்சேரனுடைய மனைவி இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆனால்
கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் சொன்ன செய்தி இந்த மக்களை யாருமே இறந்து விட்டதாக, அவர்கள் மரணமடைந்து விட்டதாக குறிப்பிட்டிருக்கிறது. அப்படி என்றால் இளைஞருடைய மனைவி சொல்லுகின்றது பிழையா, அல்லது தன்னுடைய கைகளால் ஒப்படைக்கப்பட்ட கணவனை தேடுகின்ற அனந்தி சசிதரன் சொல்லுவது பிழையா, அல்லது தன்னுடைய கணவனையும் மகனையும் ஒப்படைத்த பாலகுமாருடைய மனைவி சொல்லுவது பிழையா, அல்லது புதுவை ரத்தினதுரை அவர்களை ஒப்படைத்த குடும்பத்தினர் சொல்லுவது பிழையா? இவர்கள் எங்கே? நான் பலமுறை இந்த மன்றிலே கேட்டிருக்கிறேன். அவை மிக கூடிய அளவிலே மறைக்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் மறைக்கப்படுகின்றது. இங்கே சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூக்கா அவர்கள் இலங்கையினுடைய துன்பியல்கள், இலங்கையிலே நடந்த பாலியல் துர்நடத்தைகள், இலங்கையிலே பாலியல் சித்திரவதைகள், பெண்கள் மீதான, இளைஞர்கள் மீதான விடயங்களை வெளியிலே கொண்டு வந்திருந்தார். தருஸ்மன், ரெட்னம், ஜஸ்மின் சூக்கா போன்றவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினால் முதல் இந்த நாட்டுக்கு வருகை தந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிபுணர் குழுவாக இந்த மூவரும் வந்திருந்தார்கள். இவர்கள் வந்து இந்த நாட்டிலே பல்வேறு தரப்புகளோடு பேசியிருந்தார்கள். இவர்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் சென்றிருந்தார்கள். இவர்கள் பல தடுப்பு முகாம்களை சென்று பார்வையிட்டிருந்தார்கள். அங்கிருந்த முன்னாள் போராளிகளை பார்த்திருந்தார்கள். இவ்வாறெல்லாம் நேரடியாக பார்த்த ஜஸ்மின் சூக்கா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த உண்மைகளை அவர் வெளியிலே கொண்டு வருகின்றார். இவ்வாறான ஒரு சர்வதேச தரப்பு கொண்டு வருகின்ற இந்த செய்திகள் ஏன் மூடி மறைக்கப்படுகின்றது? இதே காலப்பகுதி அவர்கள் வந்து சென்றதன் பிற்பாடுதான் அப்பொழுது இருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுது இலங்கையினுடைய சிலோன் டுடே பத்திரிகை அவரை நேர்முகம் கண்டிருந்தது. அந்த சிலோன் டுடே பத்திரிகையில் தான் அவர் அந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். நான் கோத்தபாயாவை சந்தித்த பொழுது கோத்தபாயா இவ்வாறான பொய்களை குறிப்பிட்டிருந்தார். உண்மைக்கு புறம்பான செய்திகளை முன்வைத்திருந்தார். அவர் சரணடைந்தவர்களை சரணடையவில்லை என்று சொல்லுகிறார். இந்த விடயங்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நாட்டிலே இவ்வாறான வேதனைகள் ஏன் நடைபெற வேண்டும்? ஆகவே இந்த நாட்டிலே நடக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் நேர்மைக்கு புறம்பாகவே காணப்படுகின்றது. நேற்று முன்தினம் கூட இந்த சபையிலே கௌரவ நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், இங்கே கலப்பு நீதிமன்றம் எதுவும் நடைபெற மாட்டாது, வெளிநாட்டு நீதிபதிகள் வரமாட்டார்கள், வெளிநாட்டு சட்டத்திறனிகள் வரமாட்டார்கள். நான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களை கேட்கிறேன், இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். நீங்கள் அடித்தவர்கள் சிங்கள தலைவர்கள், சிங்கள இராணுவம் தான் தமிழர்களை கொலை செய்தது. தமிழர்கள் மீது ஒரு பெரிய இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது. நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால், அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மன்னாராயர் ராயப்பு யோசப் அவர்கள் சாட்சியம் அளித்திருந்தார். அவர் தன்னுடைய சாட்சியத்திலே சொன்னார், 1,46,000க்கும் மேற்பட்ட மக்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்று. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை இப்பொழுது இந்த நாட்டிலே கிடப்பிலே போடப்பட்டு விட்டது. பின்னர் பரணகம தலைமையிலே ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அவ்வாறு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கைகளிலே என்னுடைய இன்னொரு சக உறுப்பினருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய சக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவருடைய நேரம் எனக்கு தரப்படுகிறது. எங்களுடைய கட்சி சார்ந்த ஸ்ரீநேசனுடைய நேரம். ஆகவே பரணவித ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய பரணகம தலைமையிலே நியமிக்கப்பட்ட குழு இவ்வாறு மக்களிடம் சாட்சியங்களை பெறுகின்ற பொழுது அவர்களை கேட்டார்கள், உங்களுக்கு ஆடு தரவா, கோழி தரவா, அல்லது உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று அந்த மக்களை மிகவும் கேவலமான முறையில் நடத்தி கொண்டார்கள். பரணகம தலைமையிலே வந்த அறிக்கை, இந்த நாட்டில் என்ன நடந்தது? ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு என்ன பதில்? அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன விமோசனத்தை வழங்கினார்? அதுவும் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ගරු සභාපතිතුමනි, ගරු මන්ත්‍රීතුමා කෙරපු චෝදනා පිළිබඳව යම් පැහැදිලි කිරීමක් කළ යුතුව තිබෙනවා මේ සභාවට. එතුමා බරපතල චෝදනාවක් කෙරුවා ශ්‍රී ලංකා රජය දෙමළ ජනතාව සංහාරය කිරීමක්, එත්නික් ක්ලින්සිං එකක් කරයි කියලා. එතුමාට මතක් කරන්න ඕන, ශ්‍රී ලංකා රජය කියන්නේ නීත්‍යානුකූල රජයක්. ඒ රජයට ඉරහිව රට දෙකට කඩන්න ත්‍රස්තවාදී සංවිධානයක් බිහි වුණාම මොන නායකයා හිටියත් මොන ආණ්ඩුව හිටියත් ඒ යුද්ධය කරන්න වෙනවා. ද්‍රවිඩ ජනතාව විතරක් නෙමෙයි පීඩනයටපත් උනේ. දකුණේ සිංහල අසරණ ගම්මානවල දරු පැටව් අරගෙන කැත්තෙන් මන්නෙන් කඩුවෙන් කොටලා මායින් ගම්මානවල මිනිස්සු මැරුවා. මේ ඇවිල්ලා ඉස්කෝලේ යන බස් වලට බෝම්බ තියලා ඉස්කෝලේ යන බස් පිපිරෙව්වා. කෝච්චි පිපිරෙව්වා දෙහිවල.
එච්චර විතරක් නෙමෙයි. ත්‍රස්තවාදී සංවිධානයට සම්බන්ධ වෙච්ච නැති දෙමළ තරුණ තරුණියෝ මැරුවා. දෙමළ ජනතාවගේ මහජන නියෝජිතයෝ කවුද? අපපිල්ලේ කවුද මේ හිටපු විපක්ෂ නායකතුමා අමිර්තලිංගම් මැතිතුමා මැරුවා. යෝගේශ්වරම් මහත්මයා මැරුවා. කදිරගාමර් මැතිතුමා එතකොට තිරුචෙල්ලම් මැතිතුමා මැරුවා. මෙතුමාට බෝම්බ ගහලා මේ මෙතුමාගේ ඇඟේ තාම යකඩ බෝල තියෙනවා. මේ හිටියට මෙතන ඔළුවේ තියෙනවා යකඩ කෑලි. ඒක නිසා තමුන්නාන්සේ මේ එත්නික් ක්ලෙන්සින් කතාවක් කියන්න එපා. මේ රටේ යුද්ධයක් තිබුණා නම් ඒ යුද්ධේ මොන ජනාධිපති හිටියත් කරන්න ඕන. මොන හමුදාව හිටියත් කරන්න ඕන. එතකොට දෙපැත්තේම හානි වුණා. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் போல நீங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்ற விடயத்தை, இந்த நாட்டு ஒரு இறமை உள்ள நாடு, இந்த நாட்டினுடைய சட்டத்தை நான் மதிக்கிறேன். ஒரு நாட்டினுடைய சட்டத்தை நான் இந்த நாட்டுக்குள் வாழ்கின்றவன் என்ற வகையிலும், இந்த சபையிலே நின்று பேசுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் நான் அதனை மதிக்கிறேன். ஆனால் எங்கெங்கு குண்டுகள் வெடித்திருக்கிறதோ, எங்கெங்கு மக்களுக்கு அநியாயங்கள் நடந்திருக்கிறதோ அவற்றுக்கு நீங்கள் நீதியான தீர்வை வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். அதற்கான விசாரணைகளையும் மேற்கொள்ளுங்கள். எங்கே பஸ்ஸிலே குண்டுகள் வெடித்திருந்தால் அதுக்கு யார் காரணம், அது கண்டறியப்பட வேண்டும். எல்லை கிராமங்களில், எந்த கிராமங்களில் மக்கள் வெட்டி கொல்லப்பட்டிருந்தால் அதற்குரிய நீதி காணப்பட வேண்டும். எவ்வாறு சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நீதிக்காக நான் தலை சாய்க்கிறேன். அந்த நீதி யார் தவறு செய்திருந்தாலும். Now honorable member, you asking that you must do the justice for the victims, the Tamil victims. You have never asked that the justice to be done to the victims, Sinhala victims, Muslim victims. Over 100,000 people were expelled from the northern province during the war. Under what law you all did that one? You are all tolerating all these things. குறிப்பிடுகின்றேன். And therefore that අපි ආණ්ඩුවක් විදියට හැමතිස්සෙම උත්සාහ කරන්නේ දැන් වෙච්ච දේ වුණා. දැන් මේ ඉන්න ජනතාවට සහනයක් දීලා ඉදිරියේදී මේ ජනතාව එකමුතු කරලා සහෝදරත්වයෙන් ඉදිරියට ගෙනියන්න කතා කරනවා මිසක් තමුන්නාන්සලා හැමදාම මේක බෙදන්න, වෙන් වෙන්න, විරසක වෙන්න, දඬුවම් දෙන්න කතා කිරීම තුල කවදාවත් මේ රටේ සාමයේ நடந்தது தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடந்தது நடந்து விட்டது என்று சொல்லியே இவ்வாறு இதுவரையும் எந்த நீதிகளும் அந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை. இவ்வளவு அதைத்தான் நான் கேட்கிறேன் இந்த சபையிலே. இதுவரை இந்த மக்களுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது? இதை மூடுங்கள், மறையுங்கள் என்றுதான் எல்லாரும் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் நீதி கிடைக்கவில்லை அந்த மக்களுக்கு இதுவரை. அந்த மக்கள் இப்பொழுதும் பெருமையோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழி, நீங்களே கொலை செய்தவர்களே அவர்களுக்கு விசாரணை நடத்துகிறோம், அவர்களுக்கான தீர்ப்பை வழங்குகிறோம் என்றால் அடித்தவனே தீர்ப்பை வழங்குவது நீதியானதா? அவ்வாறு ஒரு தீர்ப்பு கிடைக்குமா? நான் கேட்கிறேன். இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், யார் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். அவ்வாறு நீதி வழங்குகிறோம் என்று சர்வதேச சமூகத்துக்கு நீங்கள் சொன்னது பரணவிதான அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஏன் கிடப்பிலே போடப்பட்டது? அவ்வாறானால் ஏன் அப்படி ஒரு நீதி விசாரணை ஏன் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும்? அதே போல நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கை ஏன் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும்? இப்பொழுது சர்வதேச சமூகம் ஈடுபடுகின்ற பொழுதும் அதனை கைவிடுங்கள் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த நாட்டிலே நீதி கிடைக்கும் என்று தமிழர்கள் கருதவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து, நேற்று முன்தினம் இங்கே பிரதம அமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், இங்கே ஏற்கனவே கோத்தபாய ராஜபக்ச அவர்களால் விடப்பட்டிருக்கிற அறிக்கைகள், கருத்துக்கள், இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. இதனைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இது ஒரு சர்வதேச அங்கீகாரம் உள்ள நீதியான தீர்ப்பாக அது கிடைக்க வேண்டும். இந்த நாட்டிலே எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், அது சிங்கள மக்களாக இருக்கலாம், அது தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், பரங்கியர்களாக இருக்கலாம், யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு அழுத்தம், சர்வதேச ரீதியிலான மேற்பார்வையோடு கூடிய நீதி இல்லாதவரை இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்பதை நான் இந்த இடத்திலே கூறி நிறைவு செய்கின்றேன்.